This video is sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பை வந்து ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வேகுன்ட்டு. அப்புறம் தேவையான அளவுக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 3 தக்காளி எடுத்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் 4-5 சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இல்லைன்ற பட்சத்தில் இதேமாரி பெரிய வெங்காயமே 1 சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகு, தேவையான அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த தக்காளி மேலே இருக்கிற தோலை மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஒரு மாதிரி நாராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுருக்கிறது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நாம் இப்போ தாளிப்பு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சீரகம் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சீரகம் போட்டிருக்கோன்றதுனால இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், வாசனை ஃப்ளேவருக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கனாக்கா பூண்டு வந்து தோலோட நான் வந்து நசுக்கி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் இப்போ போட்டுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காய கட்டி யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பெருங்காயத்தூளோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பெருங்காய கட்டி தான் பிடிக்குன்றதுனால நான் பெருங்காய கட்டி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூண்டை வந்து பார்த்திங்கன்னா நசுக்கி வச்சுருக்கிறத போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து அந்த வாசனை அது நல்லா வதங்கும் போது அந்த ஃப்ளேவர் வாசனைக்கு ரசத்தோட டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் அதேமாதிரி போட்டு அந்த எண்ணெயிலே வதக்குங்க. அதுடைய வாசனையும் உங்களுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த துவரம் பருப்பு தக்காளியெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கல மசாலா அதை ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி அதை லைட்டாக ஒரு கிண்டிட்டு அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் திட்டமாக நம்ம எத்தனை பேர் சாப்பிட போகிறோமோ ஆளுக்கு ஏற்ற குவான்டிட்டிக்கு எல்லா பொருட்களும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்கு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது கூட நம்ம அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வதக்கிட்டு அந்த மீதி இருக்கிற அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றுனதுக்கப்புறம் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எடுத்து 2த்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம எண்ணெய் வதங்கும் போது அந்த மஞ்சள் தூள் போடலாம், இப்பயும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ தான் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புளிப்போ இல்லை காரமோ இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், காரம் மிளகாய் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து புளிப்புக்கு கொஞ்சம் ஒரு தக்காளி புழிஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.